Hi, hello everybody. I am R. Malini. This is your Malini Simple Grammar class. நம்ம கிளாஸ்ல 10th public revision காக நம்ம first பார்த்தது active to passive. நம்ம book inside questions பார்த்தோம். So we saw them yesterday. So today we are going to see the next one topic, simple complex compound. Before seeing, நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த book exercises பார்த்துட்டு அந்த டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தலாம், சரிங்களா? ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனிட் வேர்ப் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸும், அதாவது ஃப்ரேஸ் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்லையே, அதுதான் ஃப்ரேஸு. அது வந்து முழுமையாக இருக்காது. ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸ் அப்படின்னா முழுமையான ஒரு ஃபைனிட் வேர்ப் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஃப்ரேஸ், அதாவது முழுமை இல்லாத அர்த்தம் கொடுக்காத பாதி சென்டென்ஸ் இருக்கும், ஹாஃப் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் இது வந்து ஃபுல் மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸில் தான் ஃபைனிட் வேர்ப் இருக்குது. இந்த ஃபைனிட் வேர்ப் ப்ரெசென்ட்டாக பாஸ்டான்னு பார்த்து தான் நம்ம வந்து இன்னொரு சென்டென்ஸ்லையும் நம்ம மாற்றுவோம், சரிங்களா? ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிளில் ஒரு மெயின் கிளாஸும் ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் பிளஸ் ஃப்ரேஸாக இருக்கலாம், அல்லது ஃப்ரேஸ் பிளஸ் மெயின் கிளாஸாக இருக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெயின் கிளாஸ், அதாவது நல்ல மீனிங் தரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனோட இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் வந்து டைப்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து செப்பரேட் வீடியோ போடும்பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ், ஃபுல் மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸ் அண்ட் ஒரு சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனோட சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்னா ரெண்டு மெயின் கிளாஸ், அதை வந்து கனெக்ட் பண்ற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் வால்ல ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டோர் தான். அந்த மாதிரி வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஒரு ஒன் ஃப்ரேஸ் பிளஸ் மெயின் கிளாஸ். ஏ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஒன் மெயின் கிளாஸ் பிளஸ் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கலாம். பட் ஒரே ஒரு சபார்டினேட் கிளாஸோட தான் நமக்கு கொடுப்பாங்க. காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸை கனெக்ட் பண்ற ஒரு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனோட இருக்கும். அவ்வளவுதான். ரெண்டு மெயின் கிளாஸ் கம்பைன்டு, எதோட கம்பைண்டா இருக்குன்னா ஒரு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனோட, சரிங்களா? அவ்வளவுதான் ஒரு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுல நம்ம எப்படியெல்லாம் எந்தெந்த சேஞ்சஸ் எப்படிலாம் பண்ணணும், அந்த டைப்ஸ் எல்லாம் என்னென்ன, நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 டைப்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவா டோட்டலி 17 டைப்ஸ் இருக்கு. நம்ம அந்த 7 டைப்ஸ் தரவா பார்த்துட்டு புக் எக்ஸசைசஸை பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சதுங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ல பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஆக்ஷன் நடந்து முடிச்ச உடனே அடுத்த ஆக்ஷன். பாம்பை கண்டோடனே என்ன பண்ணுவோம், வேகமா ஓடுவோம், தடி எடுத்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை அம்மா பார்த்த உடனே அழுகிறத நிறுத்துவோம். இந்த மாதிரியான இம்மிடியட் ஆக்ஷன் தான் இது. சிம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேஸ்ல ஆன் V1 ing ஆன் நவுன் ஃப்ரேஸ் வரும். காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வென், as soon as, no sooner than வரும். no sooner did plus V1 then, no sooner had plus V3 then வரும். காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா and at once and immediatelyங்கிற வேர்டும் வரும். ஸோ உடனடியாக அடிச்சு பிடிச்சு ஓடுறது, அடிச்சு பிடிச்சு நடக்கிறது தான் வந்து இங்க இமிடியேட் ஆக்ஷன் சொல்றோம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. On seeing the mother, the child stopped crying. இதுல பாருங்க, on seeing the mother, on V1 ing வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது on seeing the mother கமா போட்டிருக்கேன்ல, இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஃப்ரேஸ், சரிங்களா? இங்க வந்து ஃபைனிட் வேர்ப் கிடையாது. the child stopped crying இருக்குல்ல, the childங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டாப்டுங்கிறது வேர்பு. நல்லா பார்த்துக்கணும், வேர்பு ஸ்டாப்டு வாட் crying, சரியா? ஸ்டாப்டு crying இதுதான் வந்து நமக்கு மெயின் கிளாஸா வந்திருக்குது, சரியா? அழுகையை நிறுத்தி இருக்குது குழந்தை, யாரை பார்த்தோன்னே, அம்மா பார்த்தோன்னே. ஸோ இது இம்மிடியட் ஆக்ஷன். ஸோ இதுல நம்ம இந்த மெயின் கிளாஸ்ல இருக்கிற வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்பை தான் பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். இது V2வா வந்திருக்கு. அப்ப இங்க நம்ம வந்து அந்த ஃப்ரேஸ்ல மாற்றும் போதும் V2 தான் வரணும். ஸோ சபார்டினேட் கன்ஜெக்ஷன் என்ன போடலாம், as soon as the child சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கீங்க, the child saw whom, யாரை பார்த்து, சியோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா saw. ஸோ இங்க பாஸ்டா இருக்கனால இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ the child saw the mother, சரிங்களா? அப்படியே எழுதிட்டு கம்மா போட்டுட்டு அது ஹியா இருக்கலாம், ஷியா இருக்கலாம், இட்டா இருக்கலாம். நம்ம குழந்தைங்கனால இட் ஸ்டாப்டு கிரையிங்னு எழுதலாம். இங்க வந்து சைல்டுன்னு போட்டதுனால இங்க நம்ம ப்ரனவுன் யூஸ் பண்றோம். இங்க நவுன் இருக்கனால ப்ரனவுன் நல்லா பாத்துக்கணும். இட் ஸ்டாப்டு கிரையிங் அல்லது ஹீ ஸ்டாப்டு கிரையிங், ஷீ ஸ்டாப்டு கிரையிங். ஸோ காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா the child saw the mother
and at once it stopped crying. அவ்வளவுதான். இதுல இருக்கிறத நம்ம வந்து இந்த subordinate conjunction as soon as மட்டும் எடுத்துட்டு the child saw the mother and at once அப்படிங்கிற coordinate conjunction ஆட் பண்ணி it stopped crying. அவ்வளவுதான் வந்து ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். புக்கில் இதே டைப்பில் பார்த்தீங்களா ஒன்று கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். ஆன் சீயிங் த டீச்சர், சி அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் வேர்பு. இதை தான் நம்ம வந்து மாற்றணும். இது ஃப்ரேஸாக வந்திருக்கு. சரியா? த சில்ட்ரன் ஸ்டுட் அப், த சில்ட்ரன் சப்ஜெக்ட், ஸ்டுட் அப் வேர்பு. ஓகேங்களா? இது V2 வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்பை தான் பார்க்கணும். ஸோ ஆன் சீயிங் த டீச்சர் இங்கேயே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க காம்ப்ளெக்ஸில். ஆன் சீயிங் த டீச்சரை நம்ம என்னவா மாத்திரம் ஆஸ் சூன் ஆஸ்னு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் போட்டு யார் பார்க்குறாங்க? த சில்ட்ரன். சியோட பாஸ்ட் சா. as soon as the children saw the teacher. இங்க children நம்ம வந்து நவுனா கொடுத்துருக்கனால இங்க pronoun they stood up அப்படியே எழுதி full stop வச்சுக்கணும். இதே காம்பவுண்டா மாற்றும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா the children saw the teacher அண்டுங்கிறதுக்கு பேர நம்ம அண்ட் அட் ஒன்ஸ் அண்ட் இமீடியட்லி ஆட் பண்ணாலும் தப்பு இல்லை. இது வந்து காம்பவுண்டு. சரிங்களா? புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்டோமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அவ்வளோதான். ஸோ இம்மீடியட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைப். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டைப்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப்பாக இதை வச்சுக்கோங்க. ஸோ புக்கிலையும் நம்ம பார்த்துட்டோம். தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் டைப் பார்க்கலாமா? ஸோ டைப் 2 பார்த்தீங்கன்னா ஸ்லோலி ஹேப்பனிங் ஆக்ஷன், மெதுவாக நடக்கிறது. ஒரு செயல் நடந்து நிகழ்ந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம 12th முடிச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி மெதுவாக நடக்கிற செயலை பற்றி சொல்றது. ஸோ இதில் சிம்பிளில் ஃப்ரேஸில் ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிஃபோர் V1 ing ஆஃப்டர் V1 ing வரும், ப்ளஸ் 1 மெயின் கிளாஸ் வரும். காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் ஹேட் ப்ளஸ் V3 வரும். காம்பவுண்டில் அண்ட் தென். இவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேவிங் ரெட் த புக், returned it to the library. I returned it to the library. So இதில் பார்த்தீங்கன்னா having plus V3 இருக்கா, அடுத்து the book. இது phrase. I subject, returned V2 it ஆப்ஜெக்ட், டு த லைப்ரரி நமக்கு அர்ஜென்ட். இதுதான் வந்து மெயின் கிளாஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸில் இருக்கிற V2 தான் நம்ம வந்து இந்த சென்டென்ஸுக்கு மாற்றுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து சபார்டினேட் கன்ஜெக்ஷன் ஆஃப்டர் ஐ ஹேட் ரெட், ரெட்டோட V3 ரெட்டே தான். ஹேட் ரெட் த புக், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரெட் த புக், ஐ ரிட்டர்ன் இட் டு த லைப்ரரி. அவ்வளோதான். ஸோ இங்கே சபார்டினேட் கன்ஜெக்ஷன் இந்த ஃப்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சபார்டினேட் கன்ஜெக்ஷனோட சேர்த்துன்னு ஒரு சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டோம். மெயின் கிளாஸ் அப்படியே எழுதிக்கிட்டோம். அவ்வளோதான். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் முடிஞ்சு காம்பவுண்டில் பாருங்கள். இந்த ஆஃப்டர் ரிமூவ் பண்ணிடுங்க. ஐ ஹேவ் ரெட் த புக் அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் படித்து முடிச்சிட்டேன். புக் படிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், ஒரு 2 மணி நேரம் கூட ஆகும். உடனே கூட முடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா அண்ட் தென் ஐ ரிட்டர்ன் இட் டு த லைப்ரரி. இவ்வளோதாங்க. செகண்ட் டைப் வந்து மெதுவாக நடக்கிற செயலை பற்றி சொல்கிறது. அவ்வளோதான். ஸோ தேர்டு டைப் பாருங்க. 2 தகவல்களை இணைச்சு சொல்றது, 2 குணங்களை இணைச்சு சொல்றது. ஸோ இதுல வந்து சிம்பிள்ல பிசைட்ஸ் V1 ing அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒன். இதுல இன்ஃபர்மேஷன் 2 இன்ஃபர்மேஷனை சொல்லும் பொழுது பிசைட்ஸ் V1 ing, பிசைட்ஸ் பிங்கிறது 2. ஒருத்தர் வந்து சிங்கராகவும் இருப்பாங்க, டான்ஸராகவும் இருப்பாங்க, ஆக்டராகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸாக வந்து இவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது பிசைட்ஸ் பீயிங் சொல்லலாம். காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஃப்ரேஸு ப்ளஸ் 1 மெயின் கிளாஸ் வரும். காம்ப்ளெக்ஸில் நாட் ஒன்லி பட் ஆல்சோங்கிற 2 சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வரும். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா அண்டு ஆஸ் வெல் அஸ்ங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வரும். இதுதான் தேர்ட் டைப்போட ரூல். இதில் எக்ஸாம்பிள் பாருங்க. பிசைட்ஸ் நோயிங் ஹிந்தி ஹி நோஸ் இங்கிலீஷ். அவனுக்கு பிசைட்ஸ்னாவே தவிரன்னு அர்த்தம். ஹிந்தி தவிர அவனுக்கு வந்து இங்கிலீஷும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பிசைட்ஸ் V1 ing இன்ஃபர்மேஷன், அதாவது 2 தகவல்களை சொல்லுது. அவனோட கேரக்டரை சொல்லலை. சரிங்களா? அவன் சிங்கரா இல்லை, டான்ஸரா இல்லை கிரிக்கெட்டரா இல்லை. அவன் வந்து ஒரு ஹிந்தி பாடம் தெரிஞ்சு வச்சிருக்கான், இங்கிலீஷையும் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு 2 தகவலை சொல்லுது. ஸோ இது வந்து ஃப்ரைஸு. இங்க மெயின் கிளாஸ்ல ஹீ சப்ஜெக்ட், நோஸ் வந்து வேர்பு, V1 + S பிரசன்ட்ல இருக்கு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். இந்த பிரசன்ட்ல தான் இந்த சென்டென்ஸையும் ஃப்ரேஸையும் மாத்தணும். ஸோ ஹி நோஸ் நாட் ஓன்லி ஹிந்தி மட்டும் இல்லை அவனுக்கு, பட் ஆல்சோ இங்கிலீஷும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஹி நோஸ் நாட் ஓன்லி ஹிந்தி பட் ஆல்சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ். இது சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். சரிங்களா? அடுத்தது காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஹி நோஸ் ஹிந்தி ஆஸ் வெல் ஆஸ் இங்கிலீஷ்.
சரிங்களா. இதுதான் வந்து காம்பவுண்ட்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனோட வருது. தட்ஸ் ஆல். புக்ல பாருங்க என்ன எக்ஸாம்பிள்னா, பிசைட்ஸ் பீயிங் எ டான்சர் ஷீ இஸ் எ சிங்கர். பிசைட்ஸ் அப்படிங்கிறது இங்க V1 ING பக்கத்துல வந்திருக்கு. கேரக்டரை மென்ஷன் பண்ணுது. டான்சர் அப்படிங்கிறது இவ ஒரு டான்சரும் மட்டும் இல்லாம சிங்கரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாற்றும் பொழுது எப்படி மாற்றலாம்னா, அந்த மெயின் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஈஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வந்திருக்கனால ஷீ இஸ் நாட் ஓன்லி அ டான்சர் பட் ஆல்சோ சிங்கர்னு 2 சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஷீ இஸ் அ டான்சர் ஆஸ் வெல் ஆஸ் அ சிங்கர். இதுதான் ஆன்சர். ஷீ இஸ் நாட் ஓன்லி அ டான்சர் பட் ஆல்சோ எ சிங்கர். ஷீ இஸ் அ டான்சர் ஆஸ் வெல் ஆஸ் அ சிங்கர். அவ்வளோதான் காம்பவுண்ட். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா காரண காரியங்களை எதிர்மறையாக சொல்கிறது. அதாவது இந்த பொருள் வெயிட்டாக இருந்ததுனால தூக்க முடியல, அவன் ரொம்ப ஏழையாக இருந்ததுனால ஃபீஸ் கட்ட முடியல, இவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கனால வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியலை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவோட சொல்கிறது தான் டைப் 4. இதில் சிம்பிளில் 2 இருக்கும். இந்த 2ங்கிறது மெயின் கிளாஸில் வரும். இதே வந்து ஃப்ரேஸில் வரக்கூடியதான் வந்து இந்த 2 + V1, அதாவது இன்ஃபினிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இங்கே காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ தட் இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த கெனாட்டுங்கிறது ப்ரெசண்ட்டுக்கும் குட்நாட்டுங்கிறது பாஸ்ட்டுக்கும். காம்பவுண்டில் வெரி அண்ட் ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கெனாட் வந்து ப்ரெசண்ட்டுக்கு, குட்நாட் பாஸ்ட்டுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிடும். பானு இஸ் டூ புவர் டு பே த ஃபீஸ். இங்கே 2 புவர், இந்த 2 புவர் வந்திருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு மெயின் கிளாஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு காம்பினேஷனில் இருக்குது. இங்கே வந்து ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியம். இதில் டு பே த ஃபீஸுங்கிறது இது வந்து ஃப்ரேஸு, நல்லா பார்த்துக்கணும். இந்த ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் சிம்பிளில் இருக்கா. ஸோ இதை மாற்றும்போது பானு இஸ் ஸோ, இந்த ஸோ கொண்டு வந்து போட்டு ரொம்ப புவராக இருக்கா, ஸோ புவர். இங்கே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இங்கே ஆட் பண்ணுறது தட் ஷீ கெனாட். இங்கே வந்து ஈஸ் வந்து V1 இருக்கிறதுனால நம்ம கெனாட் தான் யூஸ் பண்ண, குட் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. கெனாட் பே த ஃபீஸ். அதே காம்பவுண்டில் பார்த்தும்போது பானு இஸ் வெரி, ஸோ எடுத்துடுறோம், வெரி புவர். தட்டை எடுத்துட்டு அண்ட் ஸோ ஷீ கேனாட் பே த ஃபீஸ். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா ஈஸி. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன கொஸ்டின்னா, ராமு இஸ் டூ புவர் டு பை எ சைக்கிள். பைசைக்கிள். ராமு இஸ் டூ புவர். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா V1 வந்து ப்ரெசண்ட்டில் இருக்குது. சாரி, வேர்பு வந்து ப்ரெசண்ட்டில் இருக்குது. டு பை எ பைசைக்கிள் அப்படிங்கிறது ஃப்ரேஸு. இதை மாற்றும்போது இங்கேயே மாற்றி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பாருங்கள், ராமு இஸ் டூ புவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி மாத்துறோம், ராமு இஸ் சோ புவர் தட் ஷீ கெனாட், ஹீ கெனாட். இங்கே ஈஸ் வந்திருக்கனால கெனாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புவர். தட்டுங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இது வரைக்கும் மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். சரியா. தட் ஹீ கெனாட் பை எ சைக்கிள். இதே காம்பவுண்டில் மாற்றும் பொழுது ராமு இஸ் வெரி புவர் அண்டுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அண்ட் ஹீ கெனாட் பை எ சைக்கிள். அவ்வளோதான். ஸோ நம்ம புக் எக்ஸசைஸும் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா. டைப் 5 பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப். இதுதான் சிம்பிளில் ஃப்ரேஸில் வரக்கூடியது. 1+1 மெயின் கிளாஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸில் தோ அல்தோ ஈவன் தோ, இருந்த போதிலும் அர்த்தம். தோ அல்தோ ஈவன் தோ அர்த்தமே இருந்த போதிலும். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா பட் எட் ஸ்டில், ஆனாலும், இருப்பினும், இன்னும் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக எந்த சுச்சுவேஷனில் வரும்னா, இவன் பணக்காரனாக இருந்தாலும் சந்தோஷமா இல்லை, அவன் ஏழையாக இருந்தாலும் சந்தோஷமா இருக்கான், இவன் வந்து வயசானாலும் வேகமாக நடக்கிறான், இவன் யூத்தாக இருந்தாலும் அவனால் வேகமாக சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியல. இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்களை அதை வந்து நம்ம ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இப்படி தான் வரும். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் தான் வரும். சரிங்களா. இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் இருந்த போதிலும் அர்த்தம். தோ அல்தோ ஈவன் தோவும் அப்படி தான் வரும். சரிங்களா. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரிச் ராமு இஸ் நாட் ஹாப்பி. அவன் வந்து பணக்காரனாக இருந்தாலும் ராமு வந்து சந்தோஷமா இல்லை. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது இங்கே ஃப்ரேஸில் வந்திருக்கு. ராமு இஸ் நாட் ஹாப்பிங்கிறது சப்ஜெக்ட் வெர்பு காம்பினேஷனில் இருக்குது. ஸோ ஈஸ் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கனால இந்த சென்டென்ஸை மாற்றும் பொழுது நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் தான் மாற்றணும். தோ ராமு இஸ், இந்த பீயிங் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம வந்து அந்த சேஞ்ச் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நவுனா வந்து மாற்றணும். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ராமு ஈஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெசன்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை இங்கே பீயிங் இருக்கு இல்லையா, பீயிங் ரிச்னஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ராமு இஸ் ரிச், ஹீ இஸ் நாட் ஹாப்பி. இதுதான் காம்ப்ளெக்ஸ். ஸோ மாற்றும் பொழுது நம்ம சேஞ்ச் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை வந்து ஹானஸ்டாகவும், பவர்ட்டி புவராகவும், ரிச்சாகவும், சின்சியாரிட்டியை சின்சியராகவும்,
அண்டு டயர்ட்னஸை டயர்டாகவும் இல்னஸ் இல்லாவும் நம்ம மாற்ற கற்றுக்கணும். நவுனாக இருக்கிறத நம்ம வந்து அப்ஜெக்டிவாக மாற்ற கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சாதான் இதில் கொஞ்சம் ஈஸி. ஸோ தோ ராமு இஸ் ரிச் ஹீ இஸ் நாட் ஹாப்பி. காம்ப்ளெக்ஸ் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஒரு மெயின், இங்கே ஒரு மெயின் கிளாஸ் சபார்டினேட்டிங் கிளாஸோட. சரியா? அண்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பாருங்கள், எங்கே ஆட் பண்ணியிருக்கோம்? ராமு இஸ் ரிச், இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ராமு இஸ் ரிச் இங்கே ஆட் பண்ணுங்க, பட் ஹீ இஸ் நாட் ஹாப்பி. அவ்வளோதான். சரியா? இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கனால ப்ரெசண்ட்டு ரெண்டுலேயுமே மெயின் கிளாஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கா பாஸ்டாக இருக்கானுக்கு தான் முக்கியம். சரி, புக்கில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ராமு டெஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக்டு ஃபாஸ்ட். அவர் வயசானாலுமே வயசான காலத்தில் கூட ராகவால் வேகமாக நடக்க முடியுது அப்படிங்கிற. இது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே. வயசானது ஒரு நெகட்டிவ், ஆனால் பாசிட்டிவ் அவர் வேகமாக நடக்கிறது. இதை எப்படி மாற்றலான்னா, இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, ராகவ் வாக்டு ஃபாஸ்ட்டுங்கிறது மெயின் கிளாஸு, இது ஃப்ரேஸு. மெயின் கிளாஸில் V2 பாஸ்டில் இருக்குது. அப்போ பாஸ்டில் மாற்றும் போது தோ ராகவ், இங்கே பாருங்க, தோ ராகவ் வாஸ் ஓல்டு, ரொம்ப வயசாக இருக்காரு. ஓல்டு ஏஜ் நம்ம என்னவா மாற்றுறோம்? ஓல்டு ஏஜுங்கிற நவுனை இங்கே வாஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்ஜெக்டிவாக மாற்றிட்டோம். ஹீ வாக்டு ஃபாஸ்ட் அப்படி எழுதிடும். இங்கே வந்து நவுனாக இருக்கனால இங்கே ப்ரனவுனாக தான் யூஸ் பண்ணணும். மெயின் கிளாஸில் பார்த்துக்கணும். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ், இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ். தோ ராகவ் வாஸ் ஓல்டு ஹி வாக்டு ஃபாஸ்ட். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ராகவ் வாஸ் ஓல்டு எட் இருந்தாலும் இன்னும் வந்து என்ன பண்ணுறாரு? வேகமாக நடக்கிறார். ஹி வாக்டு ஃபாஸ்ட். இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். போதும், இன்னைக்கு வந்து 5 டைப் பார்த்ததே போதும். இதை ரீகால் பண்ணுங்கள். நாளைக்கு ரிமைனிங் வந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்பீச்சையும் பார்த்துடலாம். தேங்க்யூ.